போன வீடியோல 23 கோடி வருஷத்துக்கு ஒரு முறை நம்மள கூட்டிக்கிட்டு ஓடுற சூரியனை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நெருப்பு ராட்சதனுக்கு மிக மிக பக்கத்துல ஒரு கிரகம் இருந்தா அதோட நிலைமை என்னவாகும்? அது உருகி போயிருக்கணும், இல்ல எரிஞ்சு சாம்பலா போயிருக்கணும். ஆனா அங்க ஒரு கிரகம் இன்னும் கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் புதன். பாக்குறதுக்கு நம்ம நிலா மாதிரியே அமைதியா இருந்தாலும் இந்த கிரகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் வேற லெவல் பயங்கரமா இருக்கும். பகல்ல மனுஷனையே பொரிக்கிற வெயில், ஆனா ராத்திரியில ரத்தமே உறையிற குளிர். இது எப்படி சாத்தியம்? வாங்க புதனின் மர்மங்களை உடைப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆடா ஆமாங்க. முதல்ல இந்த கிரகத்தை யாரு கண்டுபிடிச்சான்னு பாப்போம். உண்மைய சொன்னா இவர்தான் கண்டுபிடிச்சார்னு ஒருத்தர சொல்ல முடியாது. ஏன்னா கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் பைனாகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வெறும் கண்ணாலேயே இத பாத்திருக்காங்க. சுமீரியர்கள் காலத்துல, அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தி குறிப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு மெர்க்குரின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? ரோமானிய கடவுள்களிலேயே ரொம்ப வேகமானவர் தூதுவர் கடவுளான மெர்க்குரி தான். அவரோட காலுல ரெக்கையே இருக்குமா. இந்த கிரகமும் சூரியனை சும்மா மின்னல் வேகத்துல, அதாவது 88 நாட்கள்ல சுத்தி வர்றதால அந்த வேகமான கடவுளோட பேரை இதுக்கு வச்சுட்டாங்க. தமிழ்ல நாம அறிவின் கடவுள்னு சொல்லி புதன்னு கூப்பிடுறோம். சரி, இது எப்படி உருவாச்சு? சூரிய குடும்பம் உருவான அதே 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடிதான் புதனும் உருவாச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. மத்த கிரகங்களை விட புதன் கிரகத்துல இரும்புச்சத்து, அதாவது அயன் கோர் மிக மிக அதிகம். விஞ்ஞானிகள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஆரம்பத்துல புதன் கிரகம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருந்திருக்கலாம். ஆனா சூரிய குடும்பம் உருவான புதுசுல ஒரு மிகப்பெரிய விண்கல் அல்லது இன்னொரு குட்டி கிரகம் டமார்னு இது மேல மோதி இருக்கலாம். அந்த விபத்துல அதோட மேல் தோல் எல்லாம் பிஞ்சு போய் உள்ள இருக்கிற இரும்பு உருண்டை மட்டும் மிச்சம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதான் இது இவ்வளவு குட்டியா இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதால இதுதான் சோலார் சிஸ்டம்லயே அதிக வெப்பமான கிரகமா? அதான் இல்ல. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். புதன் கிரகத்துல காத்து கிடையாது, அதாவது வளிமண்டலம் சுத்தமா இல்ல. நம்ம பூமிய சுத்தி போர்வை மாதிரி காத்து இருக்கிறதால தான் வெப்பத்தை தக்க வைக்குது. ஆனா புதன்ல அந்த போர்வை இல்ல. அதனால என்ன ஆகும்னா, சூரியன் பக்கம் இருக்கும்போது வெப்பம் 430 டிகிரி செல்சியஸா கொதிக்கும். ஆனா சூரியன் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த வெப்பம் எல்லாம் விண்வெளிக்கு தப்பிச்சு போய் வெப்பம் -180 டிகிரிக்கு போயிரும். ஒரே கிரகத்துல காலையில நீங்க எரிஞ்சு போவீங்கன்னா ராத்திரி உறைஞ்சு போவீங்க. இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு நம்ம ஆளுங்க யாராவது போயிருக்காங்களா? போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சூரியனோட ஈர்ப்பு விசை அங்க ரொம்ப அதிகம். ஒரு ராக்கெட்டை அங்க அனுப்புறது ஓடுற பஸ்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஆபத்தானது. வேகத்தை கட்டுப்படுத்தலைன்னா நேரா சூரியனுக்குள்ள விழுந்துருவோம். ஆனாலும் நாசா மரைனர் 10னும் மெசஞ்சர்னும் 2 விண்கலங்களை அனுப்பி சாதனை பண்ணியிருக்காங்க. இப்ப கூட ஐரோப்பாவும் ஜப்பானும் சேர்ந்து பெப்பி கொலம்போன்னு ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. கடைசியா ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட். புதன் கிரகம் நாளுக்கு நாள் சுருங்கிட்டே போகுதாம். ஆமாங்க, உள்ள இருக்கிற வெப்பம் குறைய குறைய ஒரு ஆப்பிள் பழம் காஞ்சு போனா எப்படி சுருங்குமோ அப்படி இந்த கிரகமும் பல கிலோமீட்டர் சுருங்கி போச்சுன்னு சொல்றாங்க. சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலும் தண்ணியே இல்லாத பாலைவனமாயிருக்கிற புதனை பார்த்தோம். மறக்காம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விண்வெளியில அடுத்த இடத்துக்கு போக தயாராயிருங்க. பாய்.